வணக்கம். மகரிஷி சுகர் வியாசருடைய மகன். அக்னி, பூமி, நீர், வாயு, ஆகாசம் ஆகிய பஞ்சபூதங்களுக்கு நிகரான மகன் வேண்டும் என்று வியாசர் பரமசிவனை நோக்கி தவம் இருந்தார். பரமசிவன் அருளால் வியாசர் கேட்டபடியே ஒரு மகன் பிறந்தான். அவர்தான் சுகர். சுகருடைய பிறப்பை பற்றி வியாசர் வரலாற்றில் விரிவாக காணலாம். மகரிஷி சுகரை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன் அவருடைய குரு பரம்பரையை முதலில் தெரிந்து கொள்ளலாம். முதலில் திருமால், பிறகு பிரம்மா வசிஷ்டரை தோற்றுவித்தார். வசிஷ்டர் உபதேசங்கள் அடங்கிய வாசிஷ்டம் என்ற ஞான நூல் சிறப்பு வாய்ந்தது. அடுத்தது பராசரர். இவர் விஷ்ணு புராணம் இயற்றினார். பராசரர் மகன்தான் வியாசர். இவர் வேதங்களை தொகுத்தவர். கீதை இருக்கும் மகாபாரதத்தையும் எழுதியவர். வியாசரின் மகன்தான் சுகர். விஷ்ணு பிரம்மாவை தெய்வங்கள் என்றும், வசிஷ்டரை சக்தி என்றும், பராசரர் வியாசரை ரிஷிகள் என்றும் கூறுவர். சுகர் என்பவர் எதிலுமே அடங்காது அதற்கெல்லாம் மேற்பட்ட அதிவர்ணாசிரமியாக இருந்தார். சுக்கராச்சாரியாருடைய சீடர் மார்க்கண்டேயன். அதற்கு பிறகு கௌடபாதர் பத்ரிகாசிரமத்தில் ஞான உபதேசம் பெற்றார். அவரிடம் கோவிந்த பகவத்பாதர் உபதேசம் வாங்கிக் கொண்டார். கோவிந்த பகவத்பாதர் ஆதிசங்கரருக்கு நர்மதா நதிக்கரையில் தீட்சை கொடுத்தார் என்று வரலாறு கூறுகிறது. ஒரு சமயம் குருக்ஷேத்திரத்தில் வேதவியாசர் ஹோமத்திற்கான அக்னியை தயார் செய்து கொண்டிருந்தார். அப்போது கிருதாசி என்ற தேவலோக பேரழகி அங்கு வந்தாள். அவளுடைய அழகில் மயங்கிய வியாசர் தான் ஒரு தபஸ்வி என்பதையும் மறந்து அவளது அழகில் மனதை பறிகொடுத்து விட்டார். கிருதாசியும் அவருடைய மனநிலையை புரிந்து கொண்டாள். தவசிரேஷ்டரின் மனதில் சபலம் ஏற்பட்டால் சாபத்திற்கு நாம் ஆளாவோமே என்ற பயத்தில் தப்பியோட முயன்றாள். நினைத்த நேரத்தில் நினைத்த உருவத்தை பெறும் கிருதாசி வானத்தை நிமிர்ந்து பார்த்தாள். கிளிகள் கூட்டமாக ஓரிடத்தில் பறந்து சென்று கொண்டிருந்தன. உடனே தானும் ஒரு பச்சை கிளியாக மாறினாள். கிளி கூட்டத்தோடு சேர்ந்து கொண்டாள். அவள் கிளியாக மாறிய பின்னும் கூட வியாசரால் அவளை மறக்க முடியவில்லை. அவரது அந்த நினைவே அந்த கிளியை கர்ப்பமாக்கியது. மீண்டும் சுய வடிவம் எடுத்த கிருதாசி தான் கர்ப்பமாக இருப்பதை உணர்ந்தாள். அவளுக்கு கிளி முகத்துடன் ஒரு பிள்ளை பிறந்தான். அப்பிள்ளைதான் சுகபிரம்மர். சுகபிரம்மரின் பிறப்பு பற்றி இன்னொரு சம்பவமும் சொல்லப்படுகிறது. ஒரு முறை ஜனன மரண ரகசியங்களை உமை அன்னைக்கு ஈசன் சொல்லிக் கொண்டிருந்த பொழுது உமையானவள் கண்கள் அசந்து விட்டாள். அருகே மரத்தில் அமர்ந்திருந்த கிளிக்குஞ்சு ஒன்று ஈசனின் உபதேசத்தை என்று கொட்டி கேட்டுக்கொண்டிருந்தது. கொட்டியது கிளி என்பதை அறிந்த ஈசன் அதை பிடிக்க முற்பட்ட போது அது வியாசரின் மனைவியின் கர்ப்பத்தில் அடைக்கலமானது. ஈசன் கிளியே வெளியே வா என அழைக்க கிளி முகத்தோடு சுகர் தோன்றினார். சிவ ரகசியத்தை எவரிடமும் கூறாமல் பிரம்மமாக இரு. உன் ஜென்ம தினத்தன்று என்னையும், ஜென்மதினம் என்ன? திருவோணம். அந்த ஜென்ம தினத்தில் என்னையும் உன்னையும் வணங்குபவர்கள் வாழ்வு சிறக்கும் என ஆசி வழங்கினார் ஈசன். சுகபிரம்மரை வணங்கி வாழ்வில் வளங்கள் நாமும் பெற வேண்டும். சுகம் என்றால் கிளி. தனது கிளி முக பிள்ளைக்கு சுக்கர் என்று பெயர் சூட்டினார் வியாசர். குழந்தையை புனிதமான கங்கை நதியில் நீராட்டினார். உடனே குழந்தை சிறுவனாக மாறினான். வேதவியாசரின் பிள்ளை என்பதால் தேவர்கள் பூமாரி பொழிந்து குழந்தையை வாழ்த்தினர். மங்கள வாத்தியங்கள் முழங்கின. மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுத்தர வேண்டுமா? வியாசரின் பிள்ளைக்கும் அவரை போலவே எல்லா ஞானமும் ஆற்றலும் அறிவும் இயல்பாகவே இருந்தன. எதையும் குருமுகமாக அறிய வேண்டும் என்ற நியதிப்படி வேதவியாசருடைய தவப்புதல்வர் பிரகஸ்பதியின் சீடரானார். ஞான குழந்தையாக அனைத்தையும் அறிந்த தெளிவுடன் தேஜசுடன் வளர்ந்து வந்த சுக்கருக்கு உரிய வயது வந்ததும் பரமேஸ்வரர் உமையுடன் வந்து உபநயனம் செய்வித்தார்.
சுகருக்கு உபநயனம் செய்யத்தக்க வயது வந்தவுடன் வியாசர் மகனுடன் கைலாசம் சென்றார். பரமசிவனையும் பார்வதி தேவியும் வணங்கி மகனுக்கு பரமசிவன் பிரம்மோபதேசம் செய்யும்படி வேண்டினார். பரமசிவன் கூறினார், என்னுடைய பிரம்மோபதேசத்தால் சுகருக்கு உடனே பூரண பிரம்ம ஞானம் ஏற்பட்டால் என்னை குறை கூறக்கூடாது என்று கூறினார். வியாசர் அதற்கு ஒப்புக்கொண்டார். பரமசிவன் சுகருக்கு பிரம்மோபதேசம் செய்தார். உடனே சுகருக்கு எல்லாம் பிரம்மம் என்ற உணர்ச்சி ஏற்பட்டது. அந்த ஆனந்தத்தில் மூழ்கி அதிலேயே லயமாகி வேறு எந்த விதமான எண்ணமும் உணர்ச்சியும் இன்றி சுகர் போய்கொண்டிருந்தார். வியாசர் அவரை பின்தொடர்ந்து சுகா சுகா என்று கூப்பிட்டு கொண்டே போனார். சுகர் மறுமொழி கூறவே இல்லை. ஆனால் அவர் எல்லாம் நான் என்ற உணர்ச்சி வயப்பட்டிருந்ததால் மரங்கள், விலங்குகள், பறவைகள் எல்லாம் வியாசருக்கு பதிலளித்தன. சுகர் கங்கை கரையில் நடந்து போய்க் கொண்டிருந்தார். சில அப்சரஸ் பெண்கள் ஆடைகளை களைந்து கரையில் வைத்துவிட்டு கங்கையில் நீராடி கொண்டிருந்தனர். சுகர் நெருங்கிய பொழுது அவர்கள் வெட்கி ஆடைகளை உடுத்தவில்லை. அவருக்கு பின் வியாசர் வந்த பொழுது அந்த பெண்கள் ஆடைகளை உடுத்தி கொண்டார்கள். வியாசர் அவர்களை கேட்டார், வாலிபனான சுகர் நெருங்கிய பொழுது நீங்கள் ஆடைகளை உடுத்தவில்லை, ஆனால் முதியவனான நான் வரும்பொழுது நீங்கள் அவசர அவசரமாக ஆடைகளை அணிந்தீர்களே ஏன் என்று கேட்டார். அந்த பெண்கள் வியாசருக்கு மறுமொழி கொடுத்தார்கள். உங்கள் மகன் ஆண் பெண் என்ற பேத உணர்ச்சியற்று எல்லாம் பிரம்மம் என்ற உயர்ந்த நிலையில் சென்றார். எங்களை கண்டுகொள்ளவே இல்லை. உங்களுக்கு ஆண் பெண் என்ற பேத உணர்ச்சி இருப்பதால் தானே இந்த கேள்வியை கேட்டீர்கள். ஆகையால் நாங்கள் உடைகளை உடுத்தி கொண்டதில் என்ன தவறு என்று அவர்கள் கூறினார். ஒரு சமயம் சுகர் தகப்பன் சொற்படி ஜனகரிடம் சென்று ஞானோபதேசம் பெற்றார். சுகர் பிரம்ம ஞானி, எல்லாம் அறிந்தவர் என்று ஜனகருக்கு தெரியும். இருப்பினும் தன்னை நெருங்கி கேட்டதால் தனக்கு தெரிந்த எல்லா தத்துவங்களையும் உபதேசித்தார். கடைசியில் சுகர் கைலாசம் சென்று தவம் இருந்தார். பரமசிவன் அவருக்கு உணர்ந்த நிலையை அளித்தார். அவர் அங்கிருந்து கொண்டு இரண்டாவது சூரியனாக பிரகாசித்தார். வியாசர் அவரை எங்கும் தேடி கைலாசம் வந்து சிவனிடம் மகனுக்காக மன்றாடினார். சிவன் அவரை தேற்றி அனுப்பினார் என்று மகாபாரதம் சாந்தி பர்வம் தெரிவிக்கிறது. சுகபிரம்மத்தின் பெருமையை நமக்கு தெரிய செய்த பெருமை பரீட்சித்து மகாராஜாவையே சாரும். பஞ்ச பாண்டவர்களில் ஒருவரான அர்ஜுனனின் பேரன் இவர். பரீட்சித்துவின் தந்தை அபிமன்யு. இந்த மன்னன் பிறவியிலேயே விஷ்ணுவின் அருள் பெற்றவன். பாண்டவர்களின் வம்சத்தை அழிக்கும் எண்ணத்தில் இருந்த கௌரவர்கள் அபிமன்யுவின் மனைவி உத்தரையின் கர்ப்பத்தில் இருந்து பரீட்சித்து மீது பிரம்மாஸ்திரத்தை ஏவிய போது விஷ்ணு தன் சக்கரத்தால் அதை தடுத்து நிறுத்தினார். பிறக்கும் முன்பே விஷ்ணுவால் காப்பாற்றப்பட்ட பரீட்சித்து ஒரு சமயம் காட்டில் வேட்டைக்கு சென்ற இடத்தில் தாகம் உண்டானது. தண்ணீர் தேடி சென்ற போது வழியில் சமீகர் என்ற முனிவரின் ஆசிரமத்தை கண்டார். வாசலில் நின்று தண்ணீர் கேட்டார். ஆனால் காதில் வாங்கிக் கொள்ளாமல் நிஷ்டையில் இருந்தார் அந்த சமீகர் என்ற முனிவர். கோபம் கொண்ட மன்னன் பரீட்சித்து காட்டில் கிடந்த செத்த பாம்பினை குச்சியால் எடுத்து மாலை போல அவருடைய கழுத்தில் போட்டார். பரீட்சித்தின் பாதகச் செயலை அங்கு சிறுவர்களுடன் விளையாடி கொண்டிருந்த சமீகரின் பிள்ளை ஸ்ருங்கி பார்த்து விட்டான். அவனுக்கு கோபம் தலைக்கேறியது. ஏ மன்னனே, நிஷ்டையில் இருந்த என் தந்தையை அவமதித்த நீ இன்னும் 7 நாளில் பாம்பால் அழிவாய் என்று சபித்து விட்டான். உடனடியாக பரீட்சித்து தன் மகன் ஜனமேஜயனுக்கு பட்டம் கட்டி நாட்டுக்கு மன்னனாக்கினான். கங்கை கரையில் தவம் செய்து தன் உயிரை விடுவது என்ற முடிவுக்கு வந்தான் பரீட்சித். விருப்பப்படியே கங்கையின் மத்தியில் அழகிய மண்டபத்தை அமைத்து அதில் தங்கினான். தகவல் அறிந்த அத்ரி, வசிஷ்டர், பிருகு, ஆங்கீரசர், பராசரர், தேவலர், பரத்வாஜர், கௌதமர், அகஸ்தியர், வியாசர் போன்ற தவசிரேஷ்டர்கள் எல்லாம் அங்கு வந்து சேர்ந்தனர். அவர்கள் கூடிவிட்டனர். அவர்கள் அனைவரையும் பரீட்சித்து வணங்கினான். இந்த சமயத்தில் சுகபிரம்மர் பல தலங்களிலும் சிவபூஜை செய்தபடியே கங்கை கரைக்கு வந்து சேர்ந்தார். அப்போது அவருக்கு வயது 16. சுகபிரம்மத்தை கண்ட ரிஷிகள் கூட தம்மை மறந்து எழுந்து நின்றனர். உயிர் பிரிய 1 வாரமே இருக்கும் சந்தர்ப்பத்தில் சுகபிரம்மரின் வருகை பரீட்சத்திற்கு மகிழ்ச்சியை தந்தது.
ஈடு இணையற்ற ஒரு பாக்கியம் கிடைத்து விட்டதாக அவன் கருதினான். ஒருவன் வாழ்வில் இறைவனை சற்று கூட நினைக்காத நிலையில் அவனுக்கு மரணம் சம்பவிக்கும் என்ற நிலை ஏற்பட்டால் அந்த குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாவது கிருஷ்ணனின் பால பருவ லீலைகளை கேட்டால் முக்தி கிடைக்கும் என்று சுகபிரம்மர் அந்த பரந்தாமனின் திவ்ய லீலைகளை அவனுக்கு எடுத்து வைத்தார். அதுவே பாகவதம் என்னும் நூலாயிற்று. எனவே பாகவதம் தந்தவர் சுகபிரம்ம மகரிஷியே. சுகபிரம்மரின் பெருமையை உணர்த்தும் வகையில் பல சுவையான சம்பவங்கள் இருக்கின்றன. பாண்டவர்களில் மூத்தவரான தர்மர் நடத்திய ராஜசூய யாகத்தில் அன்னதானம் நடத்தப்பட்டது. அதில் 1,00,000 பேர் சாப்பிட்டால் அதை தெரிவிக்கும் வகையில் ஒரு தெய்வீக மணி ஒலிக்கும். அதை கொண்டு ஒரு நாளைக்கு எத்தனை பேர் சாப்பிட்டார்கள் என்று கணக்கிடுவார்கள். திடீரென்று ஒரு நாள் என்ன ஆயிற்று, அந்த மணி மிக வேகமாக ஒலிக்கத் தொடங்கியது. ஒரு தரம் அடித்தால் 1,00,000 தானே கணக்கு, இது என்ன இப்படி தொடர்ந்து அடிக்கிறதே என்று நினைக்கும் அளவுக்கு குறித்து கொள்ள முடியாதபடி தொடர்ந்து மணி அடித்து கொண்டே இருந்தது. என்ன அதிசயம், வேகம் தாழாமல் மணி அருந்து விழுந்து விட்டது. தெய்வீக மணியில் எவ்விதமான கோளாறும் இருக்க வாய்ப்பே கிடையாது. அனைவரும் திகைத்து நின்ற வேளையில் எச்சில் இலைகளை போட்ட இடத்தில் பச்சை கிளி முகம் கொண்ட சுகர் ஒரு சில பற்கைகளை கொத்திவிட்டு போனதுதான் இதற்கு காரணம் என்பது பின்னால் தெரிய வந்தது. சுகபிரம்மருக்கு தயிர் சாதம் நைவேத்தியம் செய்து வழிபட்டாலும் அவரது பெயரால் அன்னதானம் நடத்தினாலும் நமக்கு அளவற்ற செல்வமும் புண்ணியமும் கிடைக்கும். ஓம் வேதாத்மகாய வித்மஹே வியாசபுத்ராய தீமஹி தன்னோ சுகர் பிரச்சோதயாத்து. கடலூர் மாவட்டத்தில் உள்ள நெல்லிக்குப்பத்தில் பில்லாலி தொட்டியில் சுகபிரம்ம மகரிஷி அருட்பீடம் உள்ளது. இங்கு சுகபிரம்மருக்கு தனி சந்நிதி கூட உண்டு. வியாசர் மகாபாரதத்தை சுகருக்கு உபதேசித்த பிறகே தம் சிஷ்யர்களான வைசம்பாயனர் போன்றோருக்கு உபதேசித்தார். பஞ்சபூதங்களை போன்ற மன உறுதி படைத்த சுகரின் புகழ் என்றும் நிலைத்து நிற்கும். நன்றி.